Hi friends, iFFALCON 55 inches ஒரு டிவி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. பேக்லைட் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி நாங்கள் கஸ்டமர் வீட்டுக்கு போனோம். பேக்லைட் தான் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தோம். வீடியோ வருது, ஆடியோ வரல. சரி, பெரும்பாலும் இது பேக்லைட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். எடுத்துகிட்டு வந்து செக் பண்ணி பார்க்கும்போது தான் இது பேக்லைட் கம்ப்ளைண்ட் இல்லை, பவர் சப்ளையில் இன்வெர்டர் செக்ஷனில் ஐசி ப்ரொடெக்ட் பண்ணணும். ப்ரொடெக்ட் பண்ணால் தான் அந்த ஐசி நமக்கு வோல்டேஜ் கரெக்டான இது கொடுக்கும். அந்த வோல்டேஜ் கரெக்டாக கொடுக்கல அப்படின்னா, ப்ரொடெக்ட் பண்ணல அப்படின்னா நமக்கு ஐசிக்கு நமக்கு பேக்லைட்டுக்கு வோல்டேஜ் போகாது. பவர் சப்ளையில் நாங்கள் செக் பண்ணோம், பேக்லைட்டுக்கு வோல்டேஜ் வரல. சரி, பவர் சப்ளையில் தான் கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். பேக்லைட் கரெக்டான ப்ராப்பர் வோல்ட்டு சுத்தமாக வரல. சரி, அதனால் பவர் சப்ளை தான் அப்படின்னு சொல்லி கழட்டி பார்த்ததில் இந்த இன்வெர்டர் ஐசி இருக்குது பாருங்கள், இந்த ஐசியிலே தான் ப்ரொடெக்ட் ஆகலை. ஐசி ப்ரொடெக்ஷன் கொடுத்தா தான் நமக்கு ஐசி ஒர்க் ஆகும். அதனால் இது ஷார்ட் ரூட்டில் நம்ம ரெடி பண்ணலாம். எல்லா இன்வெர்டர் ஐசிங்களுக்கும் இந்த ப்ரொடெக்ட் பின் அப்படின்னு சொல்லி இருக்குது. சப்போஸ் நமக்கு இன்வெர்டர் செக்ஷனில் இந்த மாதிரி பேக்லைட்டுக்கு ப்ராப்பரான வோல்டேஜ் போகல அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி பின் வழியாக நம்ம கிரவுண்ட் பண்ணோன்னா ஐசிக்கு ப்ரொடெக்ட் ஆகும்போது ஐசி ஒர்க் ஆகும். ஐசி ஒர்க் ஆனவுடனே நமக்கு பேக்லைட்டுக்கு உண்டான வோல்டேஜ் கரெக்டாக ப்ராப்பராக போகும். இந்த ஐசியில் பார்த்தீங்கன்னா 11வது பின்லேருந்து கிரவுண்டுக்கு நான் ஒரு சால்டர் பண்ணியிருக்கேன். 10K ரெசிஸ்டர் கொடுத்தேன். பக்கத்தில் காம்பவுண்ட்ஸுக்கு எதுக்குமே நீங்கள் ஷார்ட் ஆகாத மாதிரி ஸ்லீவ் போடுங்க. நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக அப்படி காட்டுறேன் வீடியோவில். ஆனால் ப்ராப்பராக அதுக்கு ஸ்லீவ் போட்டு நீங்கள் சால்டர் பண்ணிடணும். கிரவுண்டு எந்த கிரவுண்டுக்குன்னா நீங்கள் கொடுக்கலாம். கிரவுண்ட் டு இந்த ஐசி பொறுத்த வரைக்கும் 11வது பின்னு நீங்கள் ஜம்பர் மாதிரி சால்டர் பண்ணிட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு அந்த ஐசி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஒர்க் ஆகணுன்னே நமக்கு பேக்லைட்டுக்கு வோல்டேஜ் கரெக்டாக போகும், பேக்லைட் எரியும். செக் பண்ணுறேன் பாருங்கள். ஆன் பண்ணேன், இந்த இடத்துல பேக்லைட் எரியுதா பார்க்கலாம். எரியுது. ஓகே ஆயிடுச்சு, சக்ஸஸ் தான். ஃபிட் பண்ணி பார்த்தோம். 4K iFFALCON டிவி இது. ரிசல்ட்டு சூப்பராக இருந்தது. அதனால் கஸ்டமர் இதே ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே நாங்கள் ரெடி பண்ணோம். ரிசல்ட்டும் அருமையாக இருந்தது. எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. நம்ம சேனலில் புதுசாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்.